வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் கிறிஸ்டப்ப பேசுகிறேன். 1977 எம்ஜிஆர் டிஎம்கே வீழ்த்திட்டு முதல்வர் ஆனார். 1977லேருந்து 1987 வரைக்கும் தொடர்ந்து அவர் தான் முதல்வர் ஆனார். நடுவில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 86க்கு அமெரிக்காவில் போயும் அங்கேருந்து படுத்துக்கிட்டே ஜெயித்தவர் தான் எம்ஜிஆர். அப்புறம் 91 வந்து ராஜீவ்காந்தி கூட ஜெயலலிதா கூட்டணி வச்சு அந்த படுகொலை ஸ்ரீபெரும்புத்தூரில் படுகொலை செய்யப்பட்டதுனால அவர் அமோகமாக ஜெயிச்சு வந்துடுறாங்க. 1991 ஏடிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி வருது. ஆனால் 1991லேருந்து 1996 வரைக்கும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் பண்ண ஆட்டம்தான் அவங்கள 1996 பதவி இழந்தாங்க. சுதாகரம் கல்யாணம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழல் வழக்கில் நிறைய மாட்டிக்கிட்டு 96 திமுக பதவிக்கு வருது. 1996 அதுக்கப்புறம் மாறி மாறி வருது. இப்போது 2026 நம்ம தளபதி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இனிமேல் பின்னாடி எம்ஜிஆர் எப்படி பண்ணாரோ அதேமாதிரி தான் தளபதி இருக்கும் காலம் வரை கண்டிப்பாக அவர் தான் சிஎம். இனிமேல் டிஎம்கேவுடைய ஓட்டை உளுந்து விட்டது. நீங்கள் அதிமுக முன்னாடி இன்றைக்கி டிஎம்கே அழிஞ்சிடும். ஏன்னா அதிமுகவாவது புதிய தலைவர் வருவாங்க. டிஎம்கேயில் இருக்கிற ஸ்டாலினோட பையன் உதயநிதி மட்டும்தான் நிதியாக போயிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி தேவையில்லாத இது பண்ணி நிர்மல்குமார் சார்கிட்ட அசிங்கப்பட்டு தான் மிச்சம். 60 வருஷம் கட்சியோட தலைவர், எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி